நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ஈசிஆரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாய்பாபா கோயில் வரும். சாய்பாபா கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜோ பீச் ரிசார்ட்னு சொல்லிட்டு அந்த ஜோ பீச் ரிசார்ட்டில் போயிட்டு நம்ம உள்ளே போகணும். என்னடா எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லாமே இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு சொல்லிகிட்ருக்கேன். என் பக்கம் சைடில் பேராக்ளைடிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பீச் பக்கத்தில் போகும்போது நான் திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த இப்போ தான் வெளியில் பீச் போகிறோம். பெரிய வாக்காக இருக்கேன். உள்ளேருந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. இதே ஆல்மோஸ்ட் ஒரு வாங்க. ஸோ அதனால் பேர் கொடுத்துடணும். பேர் கொடுத்து முடிச்சப்புறம் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு பயம் வந்துடும். ஐயோ இவ்வளோ வெயிட். ஹலோ மக்களே, ஹவ் ஆர் யூ? வெல்கம் பேக் டு ஸ்ரீநாத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு ஒரு அவுட்டிங் போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப்பு. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஒரு 2-3 ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து யூஸ்வலாக ஃபாரின்ல தான் இருக்கும் அப்படின்னலாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து இதெல்லாமே நம்ம சென்னையிலேயே ஈசிஆர்லேயே இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்வென்ச்சர் டிரைவ் தான் இன்னைக்கு போகிறோம். பார்த்துட்டே வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஷுவரா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க, எனக்கு ஷுவரா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நிறைய டிஃப்ரெண்டா ஐடியாஸ் யோசிக்கிறோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. நம்ம அப்புறமா வந்து நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது நம்ம பேசுவோம் நெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, பாய். நான் உங்ககிட்ட இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ ஈசிஆரில் மகாபலிபுரம் நோக்கி போயிட்டுருக்கோம் காரில். இப்போ மகாபலிபுரம் நோக்கி வந்து டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போகும்போது நம்ம க்ரொக்கடைல் பேங்க்கு, அப்புறம் அந்த இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல் நம்ம முந்தன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஹோட்டலு அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாய்பாபா கோயில் வரும். சாய்பாபா கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜோ பீச் ரிசார்ட்னு சொல்லிட்டு அந்த ஜோ பீச் ரிசார்ட்டில் போயிட்டு நம்ம உள்ளே போகணும். வாங்க, அது வரைக்கும் என் கூட அப்படியே வண்டியில் வாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஜோ பீச் ரிசார்ட் உள்ளே போகும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்னடா எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லாமே இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு சொல்லிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னத்துக்கு போகிறோன்னு சொல்லாமையே என்னத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்க போகிறோம் அப்படின்னா லிட்ரலாகவே பறக்க போகிறோம். எங்கே ஈசிஆர் ரோட்டில் போய் எங்கே நம்ம பறக்க போகிறோம் நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஈசிஆர் ரோட்டில் எங்கே போய் பறக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி ஜோ பீச் ரிசார்ட்டில் பின்பக்கமாக பீச் சைடில் பேராக்ளைடிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. பேராக்ளைடிங்னு சொல்கிறத விட பேராமோட்டரிங். வாங்க, அதோட வித்தியாசம் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அதை காமிச்சிட்டு சொன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். வாங்க அதை பார்க்க போகலாம். அதுக்கு எப்படி போகணும் என்னங்கிறத நான் உங்களுக்கு வழி காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம பேராக்ளைடிங் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வந்தாக்க உள்ளார ரிசார்ட், இந்த ஜோ பீச் ரிசார்ட்டில் உள்ளார போனாக்க பேராமோட்டரிங் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே பீச் பக்கத்தில் போகும்போது நான் திரும்ப நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சத்தம் கேட்குது. அந்த பேராமோட்டரோட சவுண்டு கேட்குது. எங்கேன்னு ஆனால் தெரியல. வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த இப்போ தான் வெளியில் பீச் போகிறோம். பெரிய வாக்காக இருக்கேன். உள்ளேருந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. இதே ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும் போல் இருக்குது. இந்த ரிசார்ட்டில் இங்கே அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க.
பின்னாடி வந்துட்டு இந்த பார்க் வழியாக நடந்து இந்த கேட் வழியாக வெளியில் போகணும். இப்போ இது எப்படி நம்ம ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், கேளுங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃப்ளை டுடே அப்படிங்கிற வெப்சைட்டில் flytoday.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு புக்கிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். நீங்கள் புக்கிங்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் 2 இருக்கும். ஒன்று கோல்டு பேக்கேஜ், ஒன்று சில்வர் பேக்கேஜ். நீங்கள் 6 பேருக்கு மேலே போனீங்கனாக்கா அவங்க ஒரு ஆளுக்கு 3200 ரூபா. 5 பேர் உள்ளார நீங்கள் ப்ளஸ் இன்னொரு 4 பேர் போனீங்கன்னா அப்போது ஒருத்தருக்கு 3500 ரூபா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒருத்தரோ 2 பேரோ போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சில்வர் பேக்கேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. சில்வர் பேக்கேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இது டவுன்லோட் ஆனோடனே அந்த அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கிறத அங்கே 1 2 அங்கே கிளிக் பண்ணியிருக்காங்க. அங்கே கார்ட் இருக்குது பாருங்கள், அங்கே அதில் நீங்கள் மாற்றிக்கணும். அதில் மாற்றிட்டு ஆட் டு கார்ட் நீங்கள் கொடுத்துடணும். ஒருத்தராக இருந்தால் ஒருத்தருக்கு மட்டும் போட்டுட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கா கீழே அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த வியூ கார்ட் கொடுக்கலாம், இல்லை மேலே அந்த வந்து கிளிக் அந்த கார்ட்டோட லோகோ கொடுக்கலாம். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட், இது வந்து வெறும் அட்வான்ஸாக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்ற இடத்துல போட்டோன்னே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்கள் பேர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேமு, அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தாக்க, அதாவது நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது போடணும், டீட்டெயில்ஸ் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதில் இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்மளோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் போட்டுட்டு சிட்டி, அப்புறமா என்ன ஸ்டேட்லேருந்து நம்ம எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு, அப்புறம் நம்ம இருக்கிற ஏரியாவோட பின்கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டுக்கணும். மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். மொபைல் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துடணும். இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயிலுக்கும் ஃபோனுக்கும் இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தோடனே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணோடனே உங்களோட இமெயில் ஐடிக்கும் ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அதை நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஒரு லோகோ போட்டிருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நம்மளோட புக்கிங்கும் டன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன டேட்டில் நம்ம புக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த டேட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தேதி அன்னைக்கு அவங்க ஒரு பிட்வீன் 3 and 5 நம்மளுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோன்னே அவங்களே சொல்லிவிடுவாங்க, நீங்கள் இந்த டைம் டு இந்த டைம்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் வீக்கெண்டில் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க, சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் பண்ணுறாங்க, வீக் டேஸில் கிடையாது. இன்னொன்று என்னென்னா நெக்ஸ்ட்டு அங்கே போய் நம்ம போன உடனே ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம பேர் கொடுத்துடணும். நம்ம பேரை கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஒருத்தராக வர அவங்க பேர் கொடுத்துட்டே வருவாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் பேர் கொடுத்துடணும். பேர் கொடுத்து முடிச்சப்புறம் வெயிட்டு பார்ப்பாங்க. நம்ம வெயிட்டு பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு பயம் வந்துடும், ஐயோ இவ்வளோ வெயிட் இருக்குமா நம்மன்னு. அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே ஷூவு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வெயிட்டு, கையில் என்ன நம்ம கேரி பண்ணுறோமோ அத்தனை வெயிட்டும் அதுலேயே வரும். ஸோ அதனால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு ஜோக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெயிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளோ நேரம் இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிச்சப்பறம் கடைசியில் நம்ம எத்தனாவது நம்ம வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எப்படி ப்ரொசீஜருங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு தனியாக ஒரு காற்றுல ஒரு கம்பியில் வந்து ஒன்று பறந்துகிட்ருக்கோம். அது பேர் ஏர் சாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் சாக்குங்கிறது வந்து காற்று எந்த பக்கம் அடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எங்கே ஃப்ளையிங் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அது மாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லலாம் போனீங்கன்னா ரன்வேலெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அது மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் இது எப்படி ஃப்ளை பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து சாதாரண பேராசூட் தான். ஆனால் யூஷுவலாக வந்து இந்த மலை மேலேருந்து குதிப்பாங்க, இந்த பேராசூட் கட்டிட்டு குதிப்பாங்க, இல்லை பிளேன்லேருந்து இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து குதிப்பாங்க.
அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த போட்டில் இழுத்துட்டு போகும்போது பின்னாடி இருந்து பேராசெயிலிங்னு சொல்கிறாங்க அதை. ஸோ ஒன்றுத்துக்கும் பேர் வேறு. அது பேராஷூட் மேலேருந்து குதிக்கிறவங்களுக்கு, பேராசெயிலிங் வந்து ஒன்றா மலை மேலேருந்து குதிக்கிறவங்க, இல்லை போட்டில் இழுத்துகிட்டே போய் நம்மளுக்கு மேலே பறக்கிற மாதிரி இந்த கோவாலெல்லாம் நிறையா இருக்கும், இந்த படத்துலலாம் நிறையா வரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பேராசெயிலிங். இது பேராமோட்டரிங்கிறது அதில் பின்னாடி ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி அந்த மோட்டர் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஃபேன் இருக்கும். இது நம்மளை காற்றுல வந்து தரையிலேருந்து டேக் ஆஃப் ஆகி அப்படியே மேலே பறக்கும். ஸோ அதனால் அது வந்து பேராமோட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது. ஸோ இதுதான் வந்து 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஒன்று பேராஷூட்டு மேலேருந்து குதிக்கிறது, இன்னொன்று பேராசெயிலிங் மலை மேலேருந்தோ இல்லை போட்டில் வந்து நம்ம இழுத்துட்டு போய் மேலே பறக்க வைக்கிறதோ, இது பேராமோட்டரிங். ஸோ இது 3த்துக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். இப்போது வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. 2 விதமான கேமரா வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நம்ம நார்மல் கோப்ரோ, இன்னொன்று வந்து Insta360 ஓட 360 கேமரா வச்சுருக்காங்க. இதில் நம்ம நார்மல் கேமரா வந்து 500 ருபீஸ்க்கு தருவாங்க. அந்த ஒரு நம்ம ஃப்ளை பண்ணுற நேரத்தில் நம்ம கையில் பிடிச்சிட்டு போகலாம். அதே மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா வேணும்னாக்க 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு. இந்த 800 ருபீஸும் அதுக்கு ஒரு 360 கேமரா கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளோட கேமராஸோ இல்லை ஃபோனோ எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அது என்ன ரீசன்ன்றது தெரியல, அலௌட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி, அதனால் நம்மளும் அவங்களோட எதுக்கு இப்போ வாதாடணும்னு சொல்லிட்டு விட்டுறோம். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்க, அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட கேமராவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெறும் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி இல்லை, இன்னும் நம்மளுக்கு அதை ப்ராப்பராக எடிட்டிங்கெல்லாம் பண்ணி ப்ராப்பராக பண்ணி தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக இன்னொரு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 பசங்க இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பசங்க. அவங்க தான் நம்மளுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் ஃபஸ்ட் இந்த வெயிட்டு இதெல்லாம் எழுதிக்குவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டாக்கா அது முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டாக்க ஒரு 3 to 4 daysல வந்து நம்மளுக்கு ரா ஃபுட்டேஜ் வேணும்னா அதை அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை எடிட் பண்ணி ப்ராப்பராக வேணும்னாக்கா ஒரு 4 to 5 days ஆகும். ஸோ ஒரு 2 நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நார்மல் ஃபுட்டேஜுக்கும் அந்த மற்ற எடிட் பண்ணி அனுப்புகிற ஃபுட்டேஜுக்கும் 2 நாள் தள்ளி அனுப்புவாங்க. ஸோ அது எப்படிங்கிறது உங்களோட இதை பொறுத்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டீட்டெயில் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்க, இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க கிளம்புன உடனே நம்மளுக்கு வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டு, ஒரு ஹெல்மெட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஹெல்மெட்டு உள்ளார வந்து போடுறதுக்கு அந்த ஒரு கேப் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை போட்டுட்டு நம்ம ஹெல்மெட் போடுவோம். ஏன்னா எல்லோரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கேப் கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் கேப் போட்டு மேலே ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஹெல்மெட் போட்டதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வரத்துக்கு ஒரு 10 minutes பக்கமாக ஆகுது. ஸோ அந்த வரத்துக்குலாம் நம்ம ரெடி ஆகிட்டாக்க நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணும்போது அவங்க ஃப்ளை பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்கும் நம்ம ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. உட்காந்தோடனே நம்மளுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு டைட் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு செக் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த செல்ஃபி கேமரா என்ன செல்ஃபி வேணுமோ, அதாவது இந்த கோப்ரோவா இல்லை 360 வேணுமான்னு கேட்டுருவாங்க. 360னோடனே 360 கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க வண்டிக்கு ஃபியூவல் போட்டுருவாங்க. அது அந்த ஃபியூவல் போடுற ஃபியூவல் ஒரு 2 ரவுண்டுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவங்க டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. டேக் ஆஃப் பண்ண உடனே நான் உங்களுக்கு நம்ம மேலேருந்து எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க 2 பேரும் புஷ் பண்ணி கொஞ்சம் புஷ் ஆனோடனே கொஞ்சம் பவர் வந்தோடனே அப்படியே கொண்டு போய் நம்மளை வந்து மேலே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வாங்க நம்ம மேலே போய் மேலே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 360ல் உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லேயும் மாறி மாறி உங்களுக்கு நான் போடுறேன். பார்த்துட்டே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்வேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். Senorita, how do you feel about me now, I say? நம்ம லெஃப்ட் சைடில் அந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா அது வந்து ஈசிஆர் ரோடு. அந்த ரோடு தான் நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் வர ரோடு. அது அப்படியே மகாபலிபுரம் போகுது. அந்த ரோடு அங்கே ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் வந்துட்டு அவங்க அப்படியே ரைட்டில் கட் பண்ணி அந்த நம்ம போனோம் இல்லையா ஜோ பீச் ரிசார்ட், அந்த ஜோ பீச் ரிசார்ட்டுக்கு மேலே போய் அந்த பீச் ஓரமாக போயிட்டு அங்கே லேண்டிங் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க, நல்லா மியூசிக் போடுறேன். லேண்டிங் பண்ணும்போது அந்த இதோட ஃபினிஷ் பண்ணுறேன், அந்த ப்ரொப்பல்லர் சவுண்டோட. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களை. பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதான் பாருங்கள், நம்ம புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி பறவை போல வாழ வேண்டும் சொன்னார். சரி, அதனால் அது மாதிரி நம்மளால் வாழ முடியலன்னா ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணியிருக்கோம். புரட்சி தலைவரோட வழியில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம்.
அப்புறம் என்னங்க, எல்லாம் முடிஞ்சுது. விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அதை ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நீங்களும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த லொக்கேஷன் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். எனக்கு வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி இது ட்ரை பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதுவும் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்கள்கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறேன். ஸ்ரீநாத். நன்றி, வணக்கம்.